ஒரு சின்ன டவுனில் மலைகள் சூழ்ந்திருந்த இடத்துல ஈதன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் லோக்கல் ஸ்கூலில் தான் போவான். அவன் எல்லாரையும் மாதிரி ஒரு சாதாரண பையன்தான். நண்பர்களோட விளையாடுறது, பறவைகள் பாடுறத கேட்கறது, வானத்தில் மேகங்கள் பார்க்கறது, இதுதான் அவனோட சின்ன உலகம். ஆனால் ஒரு விஷயத்தில் தான் அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவான், படிக்கிறது. எவ்வளவு ட்ரை பண்ணினாலும் அவனால் லெசன்ஸ் புரியவே இல்லை. கிளாஸ்மேட்ஸ் அவனோட தவறில் சிரிச்சா அவனோட மனசு இன்னும் தளர்ந்து போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக அவனோட நம்பிக்கை குறைய ஆரம்பிச்சது. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்சதும் மிஸ்டர் ஹாரிஸ், ஃபிலாசபி டீச்சர், கிளாஸ் ரூமில் தனியாக உட்கார்ந்திருந்தார். ஈதன் கொஞ்சம் பயம் கலந்த தயக்கத்தோட அவங்க கிட்ட போனான். மெதுவாக சொன்னான், சார், எனக்கு ஒரு விஷயம் பேசணும். மிஸ்டர் ஹாரிஸ் சிரிச்சு, வாடா உட்கார், என்ன விஷயம்னு கேட்டார். ஈதன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துட்டு சொன்னான், சார், நான் ரொம்ப மோசமாக படிக்கிறேன். என்னால் எதையும் நினைவு வைக்க முடியல, கவனமாக இருக்க முடியல. நிச்சயமாக ஹாப்லெஸ் மாதிரி ஃபீல் ஆகுது. நீங்கள் எனக்கு கொஞ்சம் ஆலோசனை சொல்ல முடியுமா? மிஸ்டர் ஹாரிஸ் மெதுவாக சிரித்து சொன்னார், ஈதன், நீ தனியாக இல்லைடா. நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இதே மாதிரி தான் உணர்றாங்க. ஆனால் உண்மையாக நீ முன்னேறணும் என நினச்சா அது நிச்சயம் சாத்தியம். நான் இப்போ உனக்கு 5 சிம்பிளாக ஆனால் சக்தி வாய்ந்த டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது உனக்கு கவனத்தையும் படிக்கும் முறையையும் முழுசாக மாற்றும். முதல் பாடம், மனசை அமைதியாக வை. மிஸ்டர் ஹாரிஸ் ஒரு கண்ணாடி பாட்டிலை கொடுத்தார். அதில் மண் கலந்த தண்ணி இருந்தது. இது என்ன மாதிரி தெரிகிறது என்று கேட்டார். ஈதன் சொன்னா, டர்ட்டி வாட்டர் சார். சரி, இப்போ கொஞ்சம் நேரம் வைக்கலாம், அப்புறம் பாரு என்ன நடக்குதுன்னு. 1 மணி நேரத்துக்கு பிறகு அழுக்கு அடியில் படிஞ்சு தண்ணி தெளிவாயிடுச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னு ஆசிரியர் கேட்டார். ஈதன் ஆச்சரியத்தோட, தண்ணி இப்போ தெளிவாக இருக்கு சார்னு சொன்னான். சரியான விஷயம்னு மிஸ்டர் ஹாரிஸ் சொன்னார். நம்ம மனசும் இது மாதிரி தான். மனசில் அதிகமாக பயம், கவலை இல்லைன்னா நிறைய சிந்தனைகள் இருக்கும்போது நம்மளால் தெளிவாக யோசிக்க முடியாது. அதனால நீ படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் கண்ணை மூடி உன் மூச்சு மேலே மட்டும் கவனம் வை. இது உன் மனசை அமைதிப்படுத்தி நல்லா கற்றுக்க உதவும். 2வது பாடம், நிகழ்காலத்தில் கவனம் வை. மிஸ்டர் ஹாரிஸ் ஒரு விளக்கை மேசை மேலே வச்சுட்டு, இந்த தீச்சுடரை பாரு, இதில் மட்டும் உன் கவனத்தை வச்சிருக்க முயற்சி பண்ணு. உன் எண்ணங்கள் எங்கேயும் அலைய விடாதே. முதல்ல ஈதனால் கவனம் செலுத்த முடியலை. அவன் நண்பர்கள், பரீட்சை பயம், எல்லாவற்றை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். ஆனால் மெதுவா அவனோட கவனம் அந்த தீச்சுடர் மேலே மட்டுமே இருந்தது. பாத்தியா, மிஸ்டர் ஹாரிஸ் சொன்னார், கழிஞ்ச காலமும் முடிஞ்சு போச்சு, எதிர்காலமும் இன்னும் வரல. நம்மக்கிட்ட இருக்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். அதனால் நீ படிக்கும்போது உன் மனசு எங்கேயாவது போச்சுன்னா மெதுவாக அதை திரும்பவும் நீ செய்கிற வேலைக்கு கொண்டு வா. இதை தினமும் பயிற்சி பண்ணு. 3வது பாடம், மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணு. மிஸ்டர் ஹாரிஸ் ஈதன் கிட்ட ஒரு கடற்பஞ்சையும் ஒரு கல்லையும் கொடுத்தாரு. அப்புறம் 2 மேலையும் தண்ணியை ஊற்றுனாரு. கடற்பஞ்சு தண்ணியை உறிஞ்சிக்கிச்சு, ஆனால் கல்லில் தண்ணி உருண்டு ஓடிடுச்சு. சில மாணவர்கள் எல்லாத்தையும் சும்மா மனப்பாடம் செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அவங்க இந்த கல்லு மாதிரி தான், ஆசிரியர் விளக்கினார். ஆனால் புரிஞ்சுக்க, கற்பனை பண்ணி உதாரணங்கள் மூலமாக கற்றுக்க முயற்சி பண்ணுற மாணவர்கள் அவங்க தான் இந்த கடற்பஞ்சு மாதிரி. அவங்க கற்றுக்கிட்டதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. அதனால் எப்பவும் மனப்பாடம் செய்யாமல் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. 4வது பாடம், படிப்பை சின்ன சின்ன பகுதிகளாக பிரி. மிஸ்டர் ஹாரிஸ் ஈதன் கிட்ட ஒரு பெரிய மரக்கட்டையை கொடுத்து இதை உடைக்க முயற்சி பண்ணுன்னு சொன்னார். ஈதன் ரொம்ப முயற்சி செஞ்சும் அவனால் உடைக்க முடியலை. அப்புறம் ஆசிரியர் அந்த கட்டையை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டினார். இப்போ அது ஒடிஞ்சிச்சு. பெரிய தலைப்புகளை ஒரே நேரத்தில் உன்னால் கற்றுக்க முடியாது மிஸ்டர் ஹாரிஸ் சொன்னார்.
சின்ன சின்ன பகுதிகளாக பிரிச்சுக்கோ. தினமும் கொஞ்சமாக படி. சின்ன சின்ன இடைவெளி எடுத்துட்டு அப்புறம் திரும்பவும் படி. இது உனக்கு சலிப்பு வராமல் தடுக்கும், மேலும் எளிதாக கற்றுக்க உதவும். 5வது பாடம், தினசரி பயிற்சி செய். மிஸ்டர் ஹாரிஸ் 2 தொட்டில விதை நட்டார். ஒன்றுல மட்டும் தினமும் தண்ணி ஊத்துனாரு, இன்னொன்னுல ஊத்தலை. சில நாட்களுக்கு பிறகு முதல் தொட்டில சின்ன செடி வளர்ந்திருந்தது. ஆனால் 2வது தொட்டி காஞ்சுதான் இருந்தது. நீ தினமும் கொஞ்ச நேரம் படிப்புக்கு செலவழிச்சா நீ கண்டிப்பா விளைவுகளை பார்ப்ப, ஆசிரியர் விளக்கினாரு. ஆனால் ஒரு நாள் படிச்சுட்டு அடுத்த 3 நாள் படிக்கலைன்னா அது உதவாது. தினமும் பயிற்சி பண்ணும். அது 20 நிமிஷமா இருந்தாலும் பரவாயில்லை. அடுத்த சில வாரங்களுக்கு மிஸ்டர் ஹாரிஸ் சொன்ன எல்லா குறிப்புகளையும் ஈதன் பின்பற்றினான். முதல்ல பெரிய மாற்றம் எதுவும் தெரியல. ஆனால் மெதுவா அவனால் உட்கார்ந்து நல்லா படிக்க முடிஞ்சதை அவன் கவனிச்சான். பாடங்களை அவன் எளிதாக புரிஞ்சுக்க ஆரம்பிச்சான். பயப்படுறதும் போயிடுச்சு. அவனோட மதிப்பெண்கள் உயர ஆரம்பிச்சிச்சு. எல்லாத்தையும் விட முக்கியமா அவன் கத்துக்கிறத ரசிக்க ஆரம்பிச்சான். 5 வருஷம் கழிச்சு ஈதன் இப்போ ஒரு வெற்றிகரமான மனிதர். அவனோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாடங்கள் அன்னைக்கு அவரோட தத்துவ ஆசிரியர் அவரோட கற்றலை என்றென்றைக்கும் மாத்தின 5 எளிய வழிகளை பகிர்ந்த அன்னைக்குதான் கிடைச்சதுன்னு அவன் அடிக்கடி நினைச்சு பார்க்கிறான். நீங்களும் கூட படிப்புலையோ இல்லை வாழ்க்கையில் எந்த விஷயத்துலையோ கஷ்டப்பட்டா ஈதன் செஞ்ச மாதிரி ஒரு அடி எடுத்து வைங்க. உங்கள் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. தினமும் பயிற்சி பண்ணுங்க. உங்கள் சின்ன முயற்சிகள் ஒரு நாள் பெரிய சாதனைகளாக மாறும். உங்களோட நம்பிக்கையும் கடின உழைப்பும் தான் உங்கள் வெற்றிக்கு சிறந்த ஆயுதங்களாக இருக்கும். இந்த கதை நிறைய பேரை போய் சேரணும்னு நீங்கள் நினச்சா தயவு செஞ்சு இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எங்கள் சேனலோட இணைந்து இருக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு ஊக்கமளிக்கும் கதையோட நான் மறுபடியும் வரேன். அதுவரை பொறுமையாக இருங்க.